மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தூத்துக்குடி சம்பவம் நடந்த பொழுது எந்த நம்பிக்கையான ஒரு கமிஷனை போட வேண்டும் என்று முடிவு செய்து அருணா ஜெகதீசன் என்கிற ஒரு பணி நிறைவு பெற்ற ஒரு நீதிபதியை நீங்கள் அமைத்ததைப் போல முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அப்புறம் இருக்கிற முதலமைச்சர் நியமிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, ஏன்னா அவங்க நேர்மையாக இதில் செயல்படுவாங்க என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்களும் அந்த அருணா ஜெகதீசன் என்கிற பணி நிறைவு பெற்ற ஒரு நீதிபதியை நேர்மையாக செல்வாங்கன்னு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நான் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறேன். ஏதோ இப்பொழுது மட்டும்தான் இது சம்பவம் நடந்ததை போல நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்காக நாங்கள் நியாயப்படுத்தியுள்ள 42 பேர் 40 ரூபாய் இறந்தது என்பதற்கு இந்த அரசு அனைத்து வகையிலும் வருத்தத்தை தெரிவிக்கிறது, அனைத்து உதவிகளும் செய்கிறது, அதை பரிதாபமாக பார்க்கிறது, எல்லா உதவியும் முதலமைச்சர் செய்வார். ஆனால் இதே மாமன்றத்தில் ஜனவரி மாதம் 2006 18ஆம் தேதி நான் எதிர்க்கட்சியாக இருந்த அப்பொழுது அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு நிகழ்வு குறித்து நான் தான் பேசினேன். அப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அம்மையார் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, சென்னை எம்ஜிஆர் நகரில் 18/12/2005 அன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 42 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 37 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கான காரணம் பற்றி விசாரித்து அரசுக்கு அறிக்கை அளிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ராமன் அவர்களை விசாரணை செயல்பட 18/12 அன்று நான் நியமித்திருக்கிறேன். எனவே கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பான சம்பவம் குறித்து இம்மாமன்றத்தில் பேசுவது சரியாக இல்லை என்றாலும் இந்த பிரச்சனை எதிர்க்கட்சி இங்கே அடிக்கடி திரும்ப திரும்ப எழுப்புவதால் இந்த விவரத்தை நான் அளிக்கிறேன் என்று மாண்பு முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் 42 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த மாமன்றத்தில் பேசவே கூடாது என்ற நிலை இருந்தாலும் கூட நான் பதில் சொல்லுவேன் என்று சொன்னார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த சம்பவங்கள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது, ஏதோ இப்பொழுதுதான் இந்த ஆட்சியிலே நடைபெற்றதை போல தயவு செய்து நீங்கள் யாரும் கருத வேண்டாம். ஆனால் இது நடந்தது என்பது வருத்தத்துக்குரியது, இது நடைபெறக்கூடாது என்பதுதான் முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்.